ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டாங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா, அன்பு சகோதரர் திரு டி பெரியார் அவர்களுக்கும் சுபாஷ் மற்றும் ராஜ் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விஜயை நேசிப்பவர்கள், விஜய்க்காக நான் எதையும் செய்வேன், விஜய்க்காக தான் நான் ஓட்டு போடுவேன், விஜய் தான் அடுத்த முதலமைச்சர், வரக்கூடிய 2026 நாங்க அவரை முதலமைச்சரா உட்கார வைக்க போறோம் சொல்பவரா நீங்கள்? நான் உங்களுக்கு நான் முதல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். இல்லை, அது கரெக்டாக கதை இதெல்லாம் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம். அதாவது 2007 அப்போ ஒருத்தர் அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? அது எப்படிங்க, என்னதான் கதை இருந்தாலும் முன் அனுபவம் இருக்கணும் இல்லையா, அது இருந்தா தானே கரெக்டா படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எதுக்கு? ஒரு படத்தை இயக்குவதற்கே முன் அனுபவம் தேவை இல்லையா? அப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணிருக்கணும், அவர் என்னென்ன பண்ணிருக்கணும்? சிம்பிள் பேசிக்ங்க. மக்களுக்காக எதுக்காக அவர் போராடினாரு, இல்ல எத்தனை பேருக்கு உதவிகள் செய்தாரு, அவரால எத்தனை பேர் வாழுறாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு இப்ப போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போகணும், அதெல்லாம் இவர் பண்ண மாட்டார், விட்டுருங்க. எத்தனை பேரை இவர் வாழ வச்சிருக்காரு? இல்லங்க என்ன ஒரு வாழ வச்சாரு, நான் அவரால் தான் நான் வாழறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எப்படி அவர் முதலமைச்சர் ஆக்குவீங்க? கொஞ்சம் சிந்திக்கணும். இத்தனை காலமா இந்த தமிழ்நாடை இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க எது? இந்த திமுக அரசு. இது உண்மைங்க, இது ஃபேக்ட். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா உங்களால என்ன பதில் சொல்ல தர முடியும்? சினிமாவில் நடிச்சாரு, வந்தாரு, போனாரு மட்டும் சொல்லுவீங்க. இப்ப என்ன கேளுங்க, திமுக அவங்க என்னடா பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. தமிழ்நாடை உருவாக்கியது திமுகன்றது ஒரே பதில் சொல்லி நான் முடிச்சிருவேன். தமிழ்நாடை உருவாக்குறது திமுக தாங்க. அப்புறம் வேற என்ன? நீங்க சிந்திக்கணும். விஜய் எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்க? சிம்பிள். கடைசி படம் ஜனநாயகன் வருது, நடிச்சு முடிச்சிட்டாரு. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புது டைரக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு என்ன பேர், நான் இயக்கணும் ஆசையா இருக்குங்க, ஒரு அனுபவமே இல்லைங்க, இருந்தாலும் இயக்கணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா உடனே அவர் என்ன பண்ணுவாரு? கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கிடையாதுங்க. எப்படி கொடுப்பாரு? தரமாட்டாரு. அவருக்கு என்ன தேவை? லாபம் வரணும்ல. கடைசி படம், இதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும். இதுதான். சும்மா ஒரு போலிக்கு வேணா சொல்ல, நான்லாம் எவ்வளவோ சம்பாரிச்சிட்டேன், காசு சம்பாதிச்சதா இல்லை, இதோட அதிகமா சம்பாதிக்கணும், இதை மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் விஜய் வராரு. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அவருடைய அஜெண்டாவே இது மட்டும்தான். மற்றபடிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. எப்படி இருந்தாலும் நீங்க திட்டுவீங்க. திட்டத்துக்கு முன்னாடி சிந்திங்க. சிம்பிளா சொல்ற, சிந்திங்க. தமிழ்நாடை உருவாக்கியது திமுக தான். அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க திமுக என்ன உருவாக்கல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. எல்லாமே உருவாக்குறது திமுக தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாம எப்பவுமே குறைகளை ஆட்சி, அதாவது ஓப்பனா சொல்லட்டுமாங்க, ஒரு மனுஷனா கண்டிப்பா சில தவறுகள் நடக்கதான் செய்யும். ஆட்சியில பாத்தீங்கன்னா எதுவுமே எல்லாமே நல்லதால் நடக்காது, சில தவறுகள் நடக்கதான் செய்யும். அது இயல்பு. இதை வச்சு இதை பெரிய அரசியல் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஏன்னு நான் கேக்குறேன். நேத்தைக்கு நான் சில பேரை நான் பார்த்தேங்க. அதாவது எனக்கு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சீரியஸா சொல்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கு மேல கோவம்லாம் வரல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, இப்படி பேசுறீங்க, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. விஜய கடவுள்ன்றான், விஜய தெய்வம்ன்றான், விஜய் தான் எல்லாமே, ஐயோ நான் போட்டா ஓட்டு விஜய்க்கு தான் போடுவேன் அப்படி ஒரு பைத்தியக்காரத்தரமா கத்துறானுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் நீங்க பாருங்களேன். Statewide election. It's going to be a 3-month long campaign from Trichy. Vijay is going to do his campaign only on Saturdays. Vijay is making his political foray at the peak of his acting career, which his team believes will work in his favor. Recent Madurai conference, Vijay had criticized the AIDMK taking on the BJP.
அதாவது அவர் வந்து NDTV நிருபர் பேசிட்டு இருக்காரு, அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு, அது நேஷனல் நியூஸ் அது சரிங்களா, பேசிட்டு இருக்காரு. இந்த பையன் என்ன பண்றான், அவரு டான்ஸ் ஆடுறதும் அந்த துண்டை தூக்கி அவர் மேல போடுறதும் தலையில கட்டுறதும் எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அவளை பண்றானுங்க, ஈஸியா சிரிச்சுக்கின்னு. அதான் சின்ன பையன் இவன் பண்றான். இதுக்கு பேர் என்னங்க, தற்குறி கூட்டமா இல்லையா? இது நேஷனல் நியூஸ் வரைக்கும் பரவிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு தற்குறி கூட்டம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கட்சியை காரி துப்பாங்க. உங்க கட்சியிலடா தமிழ்நாடு இளைஞர்கள்லாம் எல்லாம் இப்படி அப்படிதானே சொல்லுவாங்க, படித்த முட்டாள்களா இருக்கீங்கடா. டே, தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுலே பார்த்தா எஜுகேஷன்ல நம்பர் 1 தமிழ்நாடு தான். அந்த மாநிலத்துல இருந்துக்குன்னு நீங்க வந்து இந்த மாதிரி தற்குறித்தனமா பேசுறீங்களே, எனக்கு எப்படா நீங்களா தற்குறிகளா உருவானீங்க, உங்களை எப்படி தற்குறிகளா வந்து உருவாக்க பெற்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு அது சிந்திக்க யோசிக்க முடியலங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அது. அதுக்கப்புறம் ஒரு அம்மா ஒண்ணு சொல்றாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இன்னொன்னு ஃபெடல் காஸ்ட்ரோ மாதிரி நான் எங்க விஜய் தளபதியை நான் நினைக்கிறேன். கியூபா நாட்டுக்கு ஃபெடல் காஸ்ட்ரோ எப்படி பார்த்து ஒவ்வொரு விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயமும் அந்த நாட்டுக்காக பண்ணாரோ, அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தளபதி விஜய் தலைவர் வந்து வருவார். விஜய் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோட வரலாறு தெரியுமா இந்த உங்களுக்கு? கியூபா நாடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபிடல் காஸ்ட்ரோ யாருன்னு தெரியாம தமிழ்நாடு ஃபிடல் காஸ்ட்ரோக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வரலாறு தெரியாம இஷ்டத்துக்கு ஒரு நடிகனை தூக்கின்னு வந்து இளைய காமராஜர்னு சொல்றீங்க, ஒரு காமராஜரோட கம்பேர் பண்றீங்க, அப்புறம் வந்து அவரை வச்சு ஃபிடல் காஸ்ட்ரோன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எங்க போயிட்டு முட்டிக்கிறது இதெல்லாம்? அப்ப எந்த அளவுக்கு ஒரு மென்டலா இருக்காங்க புரிதுங்களா உங்களுக்கு? இவங்கெல்லாம் வந்து சாதாரண இல்ல, மென்டல். எனக்கு எமோஷனல் ஆகுதுங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் பாத்தீங்கன்னா கல்வியிலும் பயங்கர உயர்ந்து நிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட இருக்கிற இடத்துல இங்க வந்து தற்கூரித்தனமா என்ன சொல்றாங்க, ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ எந்த ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்ற? திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவா? எங்க யாரா நீங்களா? டே, உண்மைக்கு யாரு நீங்கன்னு கேக்குறேன் நானு. ஆனா நேற்று பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தா 3 மணிக்கு முடிஞ்சு அரியலூருக்கு போறாங்க நைட்டு பேசுறதுக்காக. அதாவது பொறுமையா போறாங்க. இதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இது வந்து கூட்டத்தால தான் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையாதுங்க. அவர் வந்தது நல்லா நோட் பண்ணுங்க, அவர் வந்து ஸ்பெஷல் பிளைட்ல வராரு. ஸ்பெஷல் பிளைட்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போலீஸ் தெளிவா சொல்லிச்சு, நீங்க வந்து கண்டிப்பா 10:30 மணிக்கு உங்களுடைய உரையை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப தொடங்க நம்ம எத்தனை மணிக்கு வருவோம்? ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்துடும். இதுவும் போலீஸ் சொல்லிச்சு, நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க சார், அப்பதானே அவங்க சீக்கிரமா கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ ஸ்பெஷல் பிளைட்ல நீங்க வரீங்களா, நீங்க அங்க கேட்டு இதுக்கு முன்னாடி இதுக்கு சீக்கிரமா போகணும், அதுக்கு என்ன பாசிபிலிட்டி சொல்லிட்டு அங்க பேசிட்டு அதுக்கு வரணும்ல. நீங்க அது வராம இங்க வந்ததும் இல்லாம இங்க வந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தகவல் பரவுது. ஏன் தகவலே கொடுக்காம வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உங்களால பேச முடியாதா? எனக்கு புரியல. அப்போ திட்டமிட்டு தானே பண்றீங்க, அப்போ எல்லாருக்கும் தகவலை பரப்பிட்டு, அதாவது இங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அங்க வரலங்க ஏர்போர்ட்டுக்கு, எல்லாரும் வந்துட்டானுங்க. இந்த இடத்துல எல்லாரும் வந்து அங்க இருக்கிற அந்த ஏர்போர்ட்டோட இதெல்லாம் அந்த கம்பிகள்லாம் உடைச்சி பேரியெல்லாம் தூக்கி போட்டு நொறுக்கிட்டானுங்க. செருப்பு அங்கங்க செருப்பு செதறி இருக்குது. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கி விஜயை வந்து வரவேற்று கூட்டு வராங்க. பொறுமையா இவங்க பொறுமையா வர இவங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். விஜயை பார்த்துட்டு வரும். ஆனா பொதுமக்கள், அங்க பாதிக்கப்படுற பொதுமக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் கேட்டா திமுக வேறன்ட்டு பண்ணல, நீங்க தான் வேறன்ட்டு பண்றீங்க. நான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், என்ன பார்க்க இவ்வளவு கூட்டங்கள் வருது, என்ன முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் விட்டுன்னு நீங்க வந்து வரதுக்காக நீங்க மேல் பண்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? இது உண்மைங்க, நீங்க சிந்திக்கணும். அவர் நினைச்சிருந்தா சொன்ன டைமுக்கு வந்திருக்க முடியாதா? இதுதான் என்னோட கேள்வி. எதுக்காக தகவல் சொல்றீங்க? விஜய் போறதெல்லாம் பார்த்தா தகவல் சொல்லிட்டு போறாரா? இல்ல எங்க வெளியில வந்தாலே கூட்டம் வருது அப்படிலாம் கிடையாது. இவர் எலெக்ஷன் டைம்ல 2020 எலெக்ஷன் அப்போ சைக்கிள் ஓட்டு வந்து ஓட்டு போட்டாருங்க. அப்போ கூட்டம் வச்சாங்க. இவரு ஷூட்டிங் போறாரு, எங்கெங்கயோ போறாரு வராரு, தகவல் சொல்லிட்டா போறாரு, அங்க மட்டும் போயிட்டு படத்தை நடிச்சுட்டு வந்துருவாரு. இதெல்லாம் சும்மா விஜய பாக்குறதுக்கு வராங்க, ஒத்துக்கிறேன். அவர் ரசிகர்கள் இருக்கிறாங்க, கூட்டு பாக்குறதுக்கு வராங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த இடத்துல எப்பா நான் அந்த டைமுக்கு பேசணும், ஆனா யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மாவட்ட செயலர் சொல்லிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டுப்பாடு போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க.
போலீஸ்ட சொல்லிருக்கணும், சார் நாங்க வந்துருவேன், நாங்க என்ன ஒத்துழைப்பு வேணும்னாலும் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கணும். நீங்க சொல்லல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவர்கள் வந்து திருச்சியில வந்து ஏதோ ஃபேன்ஸ் மீட்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிருக்கிறாரு. அப்போ வந்து எஸ்பி கிட்ட ஒரே வார்த்தை சொன்னாரு, மேடம் நான் வந்து உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறேன், நீங்க ஃபேன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கோங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, என் பேச்சு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த அசம்பாவிதம் இல்லாம, அதாவது லட்சக்கணக்கான பேரை நீ கூட்டினா அந்த அன்னைக்கு அங்க எதுவும் அசம்பாவிதம் ஆச்சா? ஏன் கட்டுப்படுங்க. ஒரு நடிகரா இருந்தாலும் அவங்களே வரக்கூடாது, அங்க ஏறக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அவன் கேட்கணும். இங்க பேச்சே கேட்க மாட்டான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவன் மரத்து மேல அங்கங்கதான் ஏறுறான். எனக்கு ரொம்ப வந்து பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பேர் கூடி நிக்கிறாங்க அரியலூர்ல. இவர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டாரு இவரு. அது மட்டும் இல்லாம பெரம்பலூர்ல காத்துட்டு இருக்காங்க. அது 3வது பாயிண்ட். அங்க போகாம லேட் ஆயிடுச்சு, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஏன் அந்த வழியா அப்படி போறதுதானே? நீங்க பேச கூட வேணாம், நீங்க போயிட்டு ஒரு கையாச்சு நீங்க காட்டு வரல. அங்குள்ள மக்கள் எல்லாம் உனக்கு பார்க்க வேங்கி நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அங்க வெயிட் பண்ணிருந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். சும்மா ஒண்ணும் இல்ல, பொய் ஒண்ணும் நாங்க சொல்ல கிடையாது. எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வேணும், பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லிதானே விட்டுச்சு. ஏன் வரல? அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளவு ஆர்வமா நின்றோம்ல, எவ்வளவு நெருக்கடியில. அவருக்கெல்லாம் ஓட்டு இல்லங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இதுதான் உண்மை. விஜயோட உண்மை முகம் இதுதான். அவருக்கு என்னன்னா, இப்ப வந்து எதுக்கு சனிக்கிழமை வராருன்னு உங்களுக்கு தெரியுமா? தினமும் வந்தா போர் வச்சிரும். அதனால பிளான் பண்ணி திட்டமிட்டு வராரு. வந்து அப்படியே ஒரு பில்டப் ஒண்ணு கொடுத்துக்கின்னு அங்க அப்படி எனக்கு இங்க பாருங்க, ஒரு திட்டம் எழுதல் ஒண்ணுமே ஜீரோ. நான் ஓப்பனா சொல்றேன், ஜீரோ. ஆனா போயிட்டு அங்கேயும் போயிட்டு அரியலூர் மாவட்டத்திலும் போயிட்டு இவர் என்ன பேசுறாருன்னா, சொன்னீர்களே செய்தீர்களா, சொன்னீர்களே செய்தீர்களா, சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் மாதிரி பேசி காட்டுறாரு? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மாதிரி பேசி காட்டுறாரு. அங்கேயும் காப்பி அவங்கள மாதிரி பேசி அவங்கள ஓட்டெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு அரியலூர்ல பில்டப் கொடுக்குறாரு. இவர் வந்தா என்ன பண்ணாரு தெரியுமா? அதாவது கல்வி கொடுப்பாராம், அதாவது மின்சாரம் கொடுப்பாராம், தண்ணீர் கொடுப்பாராம், அப்புறம் மருத்துவமனை கொடுப்பாராம். இங்க இல்லையா? இங்க இலவச மருத்துவம் இல்ல, இங்க இலவச கல்வி இல்ல, இங்க தண்ணி இல்ல, இங்க கரண்டே இல்லையா? என்னங்க இது? இருக்கிறதே நம்பர் 1 தமிழ்நாடுங்க. கல்வியில சிறந்து நிக்குது. மருத்துவத்தை பத்தி நான் சொல்லி ஆகணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும், அதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வந்து உடல் உறுப்பு தானம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிலாம் போனா கிட்டத்தட்ட வந்து என்ன 1 கோடி ரூபாய் கிட்ட வந்துடும் அந்த ட்ரீட்மெண்ட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முதல்வர் காப்பீட்டு திட்டம் ஒண்ணு இருக்கு. அதுல போனீங்கன்னா ஃப்ரீ, அவ்வளவு காசு செலவு இல்லை, ஃப்ரீ தான் அது. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மருத்துவத்துறை இங்க இருக்கும் போது அசால்ட்டா வந்து இந்த மாதிரி அப்போ சொல்றீங்க, இந்த மாதிரி சொல்றீங்களே, மருத்துவம் சரியில்லை அது சரியில்லை சொல்றீங்க. எப்படி சொல்வீங்க நீங்க? சரி, நீங்க பண்ணுவேன்னு சொல்றீங்க, பண்ணுவேன்னு என்ன பண்ண? வாட் இஸ் யுவர் விஷன் மிஸ்டர் விஜய்? இப்ப நீங்க இலவச கல்வி நீங்க கொடுப்பேன்றீங்க, எப்படி நீங்க கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல தடையில்லா கரண்ட் கொடுப்பேன்றீங்க, எப்படி தடையில்லா கரண்ட் நீங்க கொடுப்பீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்படி பொண்ணு அப்படி பண்ண சொல்லுங்க. குறை மட்டுமே சொல்லக்கூடாது. குறை சொல்றதுக்கு நீங்க இல்ல. பிகாஸ் நீங்க வந்து மாற்று அரசியல் பண்ண வந்தவங்க விஜய் மிஸ்டர். நீங்க மாற்று அரசியலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே இல்ல, குறை சொல்றீங்க. அப்புறம் அங்க போயிட்டு ஒரு காமெடி ஒண்ணு பண்றாரு. அங்க இருக்கிறவங்க அங்க சொல்லிட்டு இருப்பாங்க போல, இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து அரியலூர், இங்க வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அவரை பத்தி நீங்க எதனா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே அவர் சொல்றாரு, இங்க அரியலூர் மாவட்டத்துல டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கிறாரு, ஆனா பாத்தீங்கன்னா இங்க பஸ் சரியாவே ஓடல. என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம் வச்சு சொல்றீங்க இங்க பஸ் சரியா ஓடலன்னு? போய் அரியலூர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஏங்க பஸ் சரியா வரலன்றாங்களே, அங்கேயும் மைக்கு பூச்சி கேட்கறது தானே நீங்க? ஏங்க பஸ் சரியா வரலன்னு சொல்றீங்களாமே, ஏங்க பஸ் எங்க வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தானே? அவங்களே உங்களை காரி துப்பிருப்பாங்களே, பஸ் வருதுன்னு சொல்லியிருப்பாங்களே. எப்படிங்க பஸ் வராம இருக்கும்? அதாவது போக்குவரத்து துறையில மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து வந்து பல பஸ்ஸுகளை வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பற்றாக்குறை வந்துச்சா சோசியல் மீடியால வந்து போடுறாங்களா, இந்த பஸ்ல பிரச்சனை இருக்கு, இந்த சைட்ல பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வீடியோ வரும். உடனடியா அந்த துறையை சார்ந்த அமைச்சர் திரு சிவசங்கர் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறாருங்க.
சும்மா கிடையாது. ஒரு முந்தானத்து வெறும் மாணவர்களுக்காக பஸ், எந்த ஊர்ல இந்த மாதிரி இருக்கா, கவர்மெண்ட் பஸ் மாணவர்களுக்காக மட்டும்தான் இயங்குது. அது தொடங்கி வச்சிருக்காங்க, திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. உன்னை என்ன பண்ணணும்? அசால்ட்டா வந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா எதனா ஒன்று பேசணும்னா பேசக்கூடாது, அது வித் டேட்டா ரிப்போர்ட்டோட பேசணும். அதுவும் இல்லாம எதுவுமே இல்லாம சும்மா குருட்டம்போக்கில் எதனா பேசி விட்டு சினிமாட்ட பட டைலாக் மாதிரி பேசி விட்டு போனா எப்படி மிஸ்டர் விஜய்? இது எப்படின்ற நானு. ஆனா ஒண்ணுங்க, கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன மாற்று அரசியல் மக்களுக்காக என்ன வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றதுல வந்து கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கையும் சொல்ல மாட்டாங்க, அந்த கொள்கை படியே அவங்க நடக்கவே மாட்டாங்க. விஜயோடைய முகம் மட்டும்தான். அதாவது தாவேகாவுடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயோட முகம். இந்த முகத்தை வச்சுதான் இவங்க வந்து இப்ப அரசியல் பண்றாங்கன்றத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. அதே போல பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியை வந்து அழிக்க போறவங்க யாருன்னு பார்த்தோன்னா வேற யாருமே இல்லை, அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும்தான். இவங்க எல்லாம் தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. இந்த ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சியை வந்து கூடிய விரைவில் கண்டிப்பா அழிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க நேத்து பண்ண கூத்துக்கு பாத்தீங்கன்னா அங்குள்ள பொதுமக்கள் பயங்கரமா வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் வந்து பூந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறானுங்க. இது என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஒரு வயசான தாத்தா என்ன புலம்புறாரு மட்டும் நீங்க பாருங்க. எனக்கு ரொம்ப காலம் பக்கத்துல இறங்கி அரைவாசி காலம் என்னென்ன உடச்சிருக்காங்க? ஏகப்பட்ட ஜாமான் உடஞ்சிருக்கான். என்னென்ன உடச்சு ஏகப்பட்ட ஜாமான்? என்ன கோட்டாளி, டேபிள், பெஞ்சு, நாளவாயா, போட்டா, பல்பு எல்லாத்தையும் உடச்சிருக்கான். பக்கத்துல இறங்கி ஜாமான் உடச்சிருக்கான். உள்ள வந்து ஒருத்தருடைய படம், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட படம்ன்றது ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து அடிச்சு உடைச்சாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அங்க இருந்த என்ன சம்பவம்னு சொல்லி தெரியல. ஆனா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறானுங்க. அதே போல பாத்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டுன்னு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து இவங்க என்ன பண்றாங்க, குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கும் பிறந்து, அந்த குழந்தைய வந்து தூக்கி வச்சு கொடுமைப்படுத்துறானுங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க. இந்த தொண்டர்களின் கூட்டம் என்பது இன்னும் அதிகரித்து வருகிறது. இந்த கூட்டம் என்பது அதிகரித்துள்ளதால் தொண்டர்கள் வந்து உற்சாகமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எனக்கு எப்படிங்க, அது எப்படி? இதெல்லாம் ஒன்றும் புரியலையே. அது ஒரு கட்சி தொடங்குறீங்கன்னா நீங்க எப்படி, அதாவது உங்களை பார்த்து ஆஹா என்னடா பையன் இப்படி நடந்துக்கிறானே, அதாவது பசங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்க இப்படின்னு பார்த்து உங்களை பார்த்து நல்லா இருக்கிறாங்களே பசங்க, நல்லா ஹெல்ப் பண்றாங்களே, இந்த கட்சி கண்டிப்பா வரணும்ப்பா, இந்த பசங்களே இப்படி பண்றாங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஆனா இதுங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கேவலமா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. தியேட்டர்ல என்னென்ன பண்ணுவாங்களோ அத்தனையும் பாத்தீங்கன்னா அரசியல்ல பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவங்க வச்சுதான் விஜய் வந்து சிஎம் ஆக போறாரு. இந்த வருங்கால சிஎம் வண்டியில வந்துன்னு இருக்காரு. இவர் பண்ற வேலையை நீங்க பாருங்களேன். இது கியூட் மூமெண்டா பாருங்க. அதாவது லைட்டை ஆஃப் பண்ணி போடுறாப்புல மூஞ்ச காட்டுறாரு. இதுல யாருங்க பண்ணுவோம்? இதுல யாரால முடியும்? ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜயால தான் முடியும். அப்புறம் அங்க பாருங்க, அங்க இருக்கிற ஒரு சில தற்கூரிங்க என்ன சொல்றாங்க, இந்த போலீஸால தாங்க எங்களால முடியல, எங்க போலீஸால தாங்க விஜயால பேச முடியல, இந்த போலீஸ் தாங்க எல்லாரும் தடுக்கிறாங்க. அங்க போலீஸ் சொன்ன 23 விதிகள் சொன்னாங்களே, அதெல்லாம் நடந்தீங்க? அது மாதிரி கேட்டு நடந்தீங்களா? எதுனா ஒண்ணுமே எதுவுமே மீறல. எல்லாமே வந்து எதுவுமே மதிக்க கூட இல்லையா? நீங்க சட்டமாச்சு டேஷ் ஆச்சுன்னு போயினே இருக்கிறீங்களா? நீங்க கேட்ட போலீஸ் தடுக்கிறாங்களா, திமுக வந்து காவல்துறை தடுக்கிறாங்களா சொல்றானுங்க இவனுங்கெல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. அங்க போலீஸ் இல்லைன்னு வச்சுங்க, அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அசம்பாவிதம் நிறைய நடந்திருக்கும். வந்துன்றது சாதாரணம் கிடையாது. அவ்வளவு தூரம் சொல்றாங்க. அப்புறம் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணது காரணம் என்ன? கரண்ட் கம்பி மேல ஏறுறான், இது மேல ஏறுறான். அங்க எதுனா ஒரு நாய் போச்சுன்னா அப்புறம் என்ன சொல்லுவீங்க? திமுக தான் காரணம் சொல்லிட்டு திமுக மேல பதில் சொல்லுவீங்க. அதானே அங்கிற பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க? அதுதான் சொல்ல போறாங்க. அப்புறம் ஒருத்தர் பாவங்க, நான் பாக்குறேன், ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வராரு. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலா வந்து அவங்க அப்பா இறந்துட்டாராம். சாவ இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல எடுக்க போறாங்களாம்.
கேளுங்க. சாவை அவங்க அப்பா கடைசியா பார்க்க போறாரு. சாவை வந்து 3 மணி நேரத்தை எடுக்க போறாங்களாம். அவரால் போக முடியாம தவிச்சிருக்காருங்க. இதுக்கெல்லாம் வந்து விஜய் பதில் சொல்லுவாரா? சொல்லுவாரா விஜய்? இல்ல நீங்க சொல்லுவீங்களா? விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க பதில் சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன, உங்க விஜயை பார்த்தா போனோம், எவன் எக்கடி கட்டா போனோம் சாவுட்டு, அப்படிதான் நினைக்கிறீங்க நீங்க. கூட்டம் போடுறான்றீங்க. இதுவா தாவேக்கா கூட்டம் போடுறாங்க எதுவும் பேசல. இதுவா வந்து விசிகாவோ இல்ல திமுகவோ வந்து இந்த மாதிரி கூட்டத்தை வந்து ஏற்படுத்த என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க என்ன விமர்சனம் வைப்பீங்க பாத்தீங்களா? பொதுமக்களை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்றானுங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் வைப்பீங்க. என்னன்னா பேசுவீங்க சமூக வலைதளத்துல. கரெக்டா இல்லையாங்க? அதாவது இவங்களை வந்து யாருமே கேட்க கூடாதுங்க. தாவேக கட்சி வந்துச்சா அதுதான் சரி டெஸ்ட் போயிடணும், எதுவுமே கேட்க கூடாது, கண்டிப்பா கூடாது. அந்த கலர் கொடியை பார்த்தாலோ இல்ல விஜயை பார்த்தாலோ சார் வணக்கம் சார், ஓகே சார், நீங்க போங்க சார், நீங்க சார் கடவுள் சார், நீங்க போங்க சார், இப்படி அமுச்சு விட்டுருணும். அவங்க எதுவுமே பண்ணவும் கூடாது, கேட்கவும் கூடாது. இப்படிதான் இருக்கு இந்த கட்சி. இவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு பொது சொத்தை உடைப்பானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க, அதெல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா கேட்க கூடாதுங்க. நீங்க எப்படி என்ன கேட்பீங்க? நாங்க தான் டிவி கேவாச்ச அங்க போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதெல்லாம் ஷெட் எல்லாம் வச்சிருக்கானுங்க, போட்டு புதுசா ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்கானுங்க போல, அதெல்லாம் போட்டு உடைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் யாருன்னு தான் ஒண்ணுமே புரியல. விஜய் தான் சொல்லி கொடுக்குறாரா? விஜய் தான் சொல்லி கொடுக்குறாரு கேட்கற கேள்வி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைய வந்து காணா போயிட்டு இருக்குது. அந்த குழந்தை பாவம் நடுவோட்டில் இருந்து கத்தி கதறி அழுது இருக்குது, விட்டு போயிட்டானுங்க. பாருங்க, குழந்தைய கூட்டத்துல வந்து குழந்தைய வந்து எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்? கூட்டத்துல ஃபர்ஸ்ட் குழந்தைய கூட்டின்னு வரலாமா? இது என்னதான் சொல்றது ஒண்ணும் புரியலங்க. கேட்டா விஜய் இது பண்ணுவார், அது பண்ணுவார், இது ஏண்டா 2 மாநாட்டுல கிட்டத்தட்ட வந்து 10க்கும் மேற்பட்ட பேர் இறந்துருக்கிறாங்க. விஜய் அவங்களுக்கு என்ன பண்ணார்? இதுக்காச்சும் பதில் சொல்லுங்க தயவு செய்து. அவங்க குடும்பம் எப்படி இருக்குது யாராச்சும் பாத்தீங்களா? இல்ல விஜய் போய் பார்த்தாரா? இல்ல விஜய் ஏதாச்சும் நிதி கொடுத்தாரா? சும்மா வாயில சொல்லிட்டு போயிட்டீங்க. தாவேக்கா துணி நிற்கும், எங்க நிற்கும், எங்க நிக்குது? பதில் சொல்லுங்க சார். ஒரு பையன் 2வது மாநாட்டுல பாத்தீங்கன்னா அவனுக்கு கார் உடஞ்சிச்சு, மேல இருந்து அந்த கொடி கம்பம் கீழே வந்து கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, உடனே வாங்கியே தரல. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தா சோசியல் மீடியாலயும் நியூஸ்லயே வந்து போட்டு கிழிச்சாங்க. ஏன் விஜய் ஒன்னும் கார் வாங்கி தரலன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வந்து புக் பண்ற மாதிரி பண்ணி விட்டு ஒரு போட்டோ போட்டு இப்ப சீன் போட்டு இருக்கானுங்க. விஜய முதல்ல வந்து அவருக்கு வந்து ஃபைன் கட்டணும். அவர் காரு ஸ்பீடா போயிட்டு இன்னும் ஃபைன் கட்டாம அவருக்கு ஆல்ரெடி இன்னும் செலான் அப்படியே இருக்கு, கிட்டத்தட்ட 2-3 செலான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அது ஃபைன் கட்ட சொல்லுங்க முதலமைச்சர், அப்புறம் அவரு